இங்க கோபிகிட்ட இருந்து ராதிகாவை பிரிக்கிறதுக்காக இங்க ஈஸ்வரியுமே போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அவங்கள பார்த்து உனக்கு வந்து கோபியை பார்க்க விருப்பம் இல்லாம நீ ஏதோ சும்மா வரணுங்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்க. இதுல போயிட்டு நீ இங்க கோபியை பார்க்காதன்னு சொல்லி நான் உன்னை தடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான்லாம் உன்னை தடுக்கவே இல்லை. அதே நேரத்துல ராதிகா மேல இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான பழியை தூக்கி போடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற செலியனுமே வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. பட் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கோபியோட மனசுலயுமே அப்ப ராதிகாக்கு நம்மள பிடிக்கல போல இருக்கு, அவ இன்னுமே நம்மள வருத்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு அவருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா ஈஸ்வரியும் கோபி மேல கரிசனம் காட்டுற மாதிரி இந்த பக்கம் கோபியை பார்த்து இங்க பாருப்பா, நீ வந்து அதிகமா இப்படி பேசக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீ முதல்ல அமைதியா இரு, எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா நீ முதல்ல இங்க இருந்து வெளியில போ. சொல்லப்போனா நீங்க உள்ள வந்தாலே என் பையனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே என் பையனோட வாழ்க்கையை கெடுத்தது நீ தான். அதை விட முக்கியமா அவனை 2 டைம் இது வரைக்கும் நீ ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்ட. அது இந்த டைம் உன் உயிர் பொழைச்சது ரொம்ப பெரிய விஷயம் சொல்றாங்க. தயவு செஞ்சு உன் வாழ்க்கை விட்டு போயிட்டு முதல்ல நீங்க இருந்து வெளியில கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவுமே கையை பிடிச்சி வெளியில வந்து இழுத்து விடுறாங்க. விட்டது மட்டும் இல்லாம ஈஸ்வரியுமே இங்க ராதிகாவை பார்த்து இங்க பாரு, என் பையனோட வாழ்க்கையில இருந்து உன்னை பிரிக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன்னா என் பையனுக்கு எது நல்லதோ அது மட்டும் தான் எனக்கு தேவை. என் பையன் இப்ப பாக்கியா வீட்டுல இருக்கிறதா எனக்கு சேஃப். அது மட்டும் இல்லாம என் பையனுக்கும் நல்லது. இத்தோட என் பையன் வாழ்க்கையை விட்டு நீ உன் பொண்ணு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதே நேரத்துல இனியாவும் அதை பார்த்துட்டு இங்க ராதிகாவை பார்த்துட்டு அவங்களுமே கொஞ்சம் கோவப்பட தான் செய்றாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு காரணம் இன்னுமே ராதிகான்னு சொல்லி முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க கோபியை போய் பார்த்து அங்க ஈஸ்வரியுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கோபியுமே எனக்கு மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். நான் பண்ண தப்புனாலதான் நீங்களும் என் குழந்தைங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரியுமே இருந்துகிட்டு எப்பவுமே ஒரு அம்மானா பிள்ளை செய்யற தப்ப மன்னிக்கணும்ப்பா, நான் உன்னை எப்பவோ மன்னிச்சிட்டேன், எப்பவுமே நீ என் கூட இருக்கணுங்கிறத நான் விரும்புறேன், தயவு செஞ்சு எங்க கூட வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபி கிட்டயுமே கேட்கறாங்க. இது கேட்டோன்னு கோபியுமே கொஞ்சம் சைலண்ட் ஆகுறாரு. சொல்லப்போனா ஏற்கனவே இங்க ராதிகாவும் ராதிகாவோட பொண்ணுக்கும் நம்ம ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டைம்ல இப்ப ராதிகாவை மறுபடியும் விட்டுட்டு நம்ம பாக்கியா கிட்ட போனோம் அப்படின்னா அது ரொம்ப தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கரெக்டா இங்க கோபிக்கு ஏற்ற மாதிரி இங்க ஈஸ்வரியுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருப்பா, அவளே நீ வேணான்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்கா, அப்புறம் நீ எதுக்காக அவ வீட்டுக்கு போகணும்? அவளுக்கு தான் நீ வேணான்னு சொல்றல்ல, அப்ப நீ அம்மா கூட வந்திருப்பா, தயவு செஞ்சு எங்க கூட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இங்க ஒரு வழியா கோபியுமே ஈஸ்வரியோட பேச்சுக்கு மயங்கி இந்த பக்கம் சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா அவங்க இன்னொரு பக்கம் அங்க ராதிகாவை நட்டாத்துல தவிக்க விட்டுட்டாங்க. அப்ப ராதிகாவுமே என்ன பண்றேன்னு தெரியாம ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த மாதிரி கோபிக்காக தானே இருந்தேன், சொல்லப்போனா அவருக்காக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணேன். ஆனா அவங்க அம்மா நான் பண்ணது எல்லாத்தையுமே தப்பா காட்டி இப்ப கோபியை விட்டு என்ன பிரிக்க ட்ரை பண்றாங்க. எக்காரணத்தை கொண்டு நான் கோபியை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவுமே மனசுல ஒரு முடிவை பண்ணிட்டு ரொம்பவே வேகமா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இதே நேரம் இங்கே ஹாஸ்பிட்டல்லையும் எங்க டாக்டரும் கோபி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் பிரச்சனை இல்லப்பா, ஒரு 2 நாள்ல நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாம அப்பப்ப செக்அப் மட்டும் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க செல்லின்ட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட செல்லின்னு ஓகே அப்ப 2 நாள்ல நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தயாராகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஈஸ்வரியுமே மறுபடியும் போயிட்டு எங்க வீட்டுல பாக்கிய கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும், இல்ல அப்படின்னா இங்க பையன் வரும்போது ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா கிட்ட போய் இங்க பாரு பாக்கியா, கோபி வந்து இன்னும் 2 நாளா நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறான், அதனால கோபி கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாக்கியா ரொம்பவே கோபத்தோட ஈஸ்வரியை பார்த்து என் வீட்டுக்கு கோபி வரக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், மறுபடியுமே அவர் இங்க இந்த வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவர் அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட ஈஸ்வரியுமே ரொம்ப கோபத்தோட என்ன உன் பேர்ல அந்த வீடு இருக்குன்ற ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கியா, உனக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு ஜால்ரா போறதுக்கு இந்த செல்வி மாதிரி நிறைய ஆளுங்க இருக்கங்கனால நீ ரொம்ப தனாவட்டா பேசிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி கோபி தான் உன்னோட வாழ்க்கையை காப்பாத்தி உன்னோட பசங்களையும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போதான் ட்ரை பண்ணா, ஆனா நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோபியை வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டவன பாக்கியாவும் இங்க ராதிகாக்காக சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியும் ரொம்ப கோவப்பட்டு அவளை பத்தி இந்த வீட்டுல பேசாத, அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல, அவளையும் பிடிக்கல அவங்க அம்மாவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவும் ரொம்பவே கோவப்பட்டு ஈஸ்வரியோட முகத்துல அடிக்கிற மாதிரி இங்க பாருங்க, நீங்க பண்ண தப்பை விட அவங்க ஒன்னும் பெரிய தப்பு ஒன்னும் பண்ணிடல, அவங்க கோபியை தன்னோட புருஷனா தான் நினைக்கிறாங்க, அதுக்காக தான் அவரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க, உங்க மேல கேஸ் கொடுத்ததுக்கு காரணம் நீங்க அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைய அழிச்சதுக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, தவிர உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக கொடுக்கல. அது மட்டும் இல்லாம அது உங்களாலதான் நடந்துருச்சுங்கிறத அவங்க நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அதை டீட்டெயிலா புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் உங்க மேல தப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நான் தப்பு பண்ணிட்டு அவங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு நல்ல ராதிகாவை நீங்க இன்னைக்கு ரொம்பவே கொச்சப்படுத்திட்டு இருக்கீங்க. அதை விட முக்கியமா என் வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு போன கோபியை மறுபடியும் என்னோட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்னு தெரியுங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோபி என்னோட வாழ்க்கையை விட்டு போகிறப்போ எனக்கு பயங்கரமான வேதனையா இருந்துச்சு. சொல்ல போனா ராதிகா என் வாழ்க்கையை விட்டு கோபியை பிரிச்சு கொண்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஆனா இன்னைக்கு
கோபியை மறுபடியுமே நீங்க அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை பாக்குறப்போ நீங்க ராதிகாவை கெட்டவன்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்களும் தான் கெட்டவ. சொல்லப்போனா ராதிகா பண்ண விஷயத்த நீங்களும் அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே அதை ஒத்துக்கிற மாதிரி இல்ல. நான் என் பையனோட நல்லதுக்காக தான் பண்றேன், இது மாதிரி எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியவும், என் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீங்க உங்க பையனை மட்டும் பாத்துக்கங்க, என் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக நீங்க என் வீட்டுல உங்க பையனை கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடையே முடிச்சிடுறாங்க. இப்படி அவங்க பேசினதுக்கு அப்புறம் இங்க ஈஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இனியாவும் சலியனும் பேச வராங்க. அப்ப அவங்க 2 பேர் வாய் அடைக்கிற மாதிரி, உங்க வேலையை நீங்க பாருங்க, புரியுதுங்களா? நீ சின்ன பிள்ளை, ஒழுங்கா காலேஜ் போய் படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போறேன், கோபியை பாக்குறேன், அதை பாக்குறேன், இதை பாக்குறேன் சுத்திட்டு இருக்க கூடாது. நீ இங்க பாரு சலியன், நீ உன் குடும்பத்தை நீ பாத்துக்க. இனிமேல் உன் குடும்பத்தை இங்க வச்சு என்னால சமாளிக்க முடியாது. நீ ஒழுங்கா நீ போய் தனி கொடுத்துன போய் ஒழுங்கா உன் வேலையை நீ பாக்குற பாரு. இனிமேல் இந்த வீட்டுல எல்லாரும் உரிமை கொண்டாடிட்டு இந்த வீட்டுல இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் என்கிட்ட யாரும் பேசக்கூடாது. ஏன்னா இந்த வீட்டை நிர்வாகம் பண்றது நான் தான். அதனால நான் என்ன சொல்றேன் அதான் ஃபைனல் முடிவு. இதுக்கு மேல என்கிட்ட யாரும் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா முடிச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னா ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. நீ உன் வீடு ஓ வீடுன்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கல, பரவாயில்ல நீ உன் வீட்லயே இருந்துக்க, நான் போய் தனியா தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ இங்க பாக்கியவும், பரவாயில்ல அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க தனியா கூட தங்கிக்கலாம், ஆனா நீங்க வேணா எங்க வீட்டுக்கு வரதுக்கு அனுமதி இருக்க தவிர கோபி இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு அனுமதி கிடையாது, அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அவங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அதே மாதிரி சலியனை பார்த்து இங்க ஈஸ்வரியும், எனக்கு ஒரு வீடு வேணும், இந்த மாதிரி ஒரு வாடகைக்கு எனக்கு ஒரு வீடு எடுத்து கொடு, நானும் என் பையனும் தனியா கூட இருந்துக்கிறோம், இவங்க எல்லாம் தனியா இருந்தா தான் என் பையனோட அருமை என்னன்னு அவங்களுக்கு தெரிய வரும். எல்லாரும் என் பையனை ரொம்ப இலக்காரமா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, சொல்லப்போனா அவனோட அருமை என்னன்னு உங்களுக்கு புரிய வர நாளைக்கு நீங்களே கோபியை வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டு வாங்க, நீங்களே கூப்பிட வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்குள்ள சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடியே சிரிச்சுக்கிட்டு இருந்த பாக்கியாவும் தன்னோட மனசுக்குள்ள, நீங்களே பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல கோபி என்ன பண்ண போறாருன்னு, அந்த பக்கம் போறாரா இந்த பக்கம் போறாரான்ட்டு அவரே ஒரு நிலை இல்லாம நின்றுகிட்டு இருக்காரு, அவரை பத்தி இவங்க வேற பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே மனசுக்குள்ளே பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ராதிகாவுமே வீட்டுக்கு போய் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா கோபியை தன்னை விட்டு பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஈஸ்வரி பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனா நான் எப்படி கோபியை பாக்கியோட வாழ்க்கையில இருந்து பிரிச்சனோ அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில இருந்து இப்ப அவங்க அம்மா கோபியை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா தன்வினை தன்னை சுடும் அப்படின்ற மாதிரி நான் செஞ்ச வேணா எனக்கே எதிராயிட்டு இருக்கு. இப்போ என்னோட குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லப்போனா மயு கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும், எப்படி நான் கோபியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப பேசாம நம்மளும் கோபியை டைவர்ஸ் பண்ணிடுவோமா? சொல்லப்போனா அவரு நம்ம கூட இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை, நம்ம குழந்தைய பார்த்துட்டு பாக்கியா மாதிரி நம்ம இருந்துருவோம், நம்ம குழந்தை நம்ம மட்டும்தான் நம்ம இருக்கணும், மனசுல வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது, யாருமே நம்ம லைஃப்க்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவும் ஒரு பயங்கரமான முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க அவங்க அம்மா கிட்டையுமே தன்னோட முடிவை பத்தி பேசுறாங்க. ஆனா இதை கேட்ட ராதிகாவோட அம்மாவுமே இங்க ராதிகாவை பிடிச்சி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிளவி சொல்றாங்கிறதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, சொல்லப்போனா உன் புருஷனை நீ விட்டு கொடுக்க போறியா? இந்த மாதிரி உனக்கு அறிவு இல்ல, சொல்லப்போனா நீ எல்லாத்தையும் தாங்கிட்டு போயிருவ, மயு என்ன பண்ணுவா? அவ இவ்வளவு நாளா கோபி அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்ப கடைசியில் அவரும் அப்பா இல்லை அப்படின்னா அவ ரொம்ப இடிஞ்சு போயிட மாட்டா? நீ ஒரு பக்கம் மட்டும் யோசிக்காத, தயவு செஞ்சு நீ கோபி கிட்ட டேரக்டா போய் பேசிப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம நின்று ஃபேஸ் பண்ணுவோம், ஆனா கோபியை டைவர்ஸ் பண்றதை பத்தி மட்டும் யோசிக்காத, அது உனக்கு மட்டும் இல்ல மயுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராதிகாவோட அம்மாவே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது கேட்ட ராதிகாவும் அவங்க பேச்சு கேட்டு சரி ஓகே கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க கோபியுமே டிஸ்சார்ஜ் பண்றாங்க. பண்ண உடனே கோபியை கூட்டிட்டு இந்த பக்கம் செலியன், இனியா, அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி இவங்க எல்லாருமே சேர்ந்து வேற ஒரு வீட்டுக்கு போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க கோபியும் நம்ம ஏன் இங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல ஈஸ்வரியுமே இருந்துகிட்டு இல்லப்பா இந்த மாதிரி நீ எந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் சொல்லிட்டாங்க, ராதிகாவும் சொல்லிட்டா, அதே நேரத்துல இங்க பாக்கியாவும் சொல்லிட்டா, நம்ம தனியா தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்ட கோபியும், அம்மா தயவு செஞ்சு முதல்ல பாக்கியா வீட்டுக்கு விடுங்க, அதுக்கப்புறம் ராதிகா வீட்டுக்கு விடுங்க, நான் பாக்கியாட்ட கொஞ்சம் பேசிட்டு மறுபடியும் நான் ராதிகா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க கோபியோட பேச்சை எதையுமே மதிக்காம இங்க ஈஸ்வரியுமே இனிமேல் என் பையன் என் கூட தான் இருக்கணும், நான் யார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க.